வரலாற்றில் தவிர்க்க முடியாத ரெண்டு பேர். ஒன்று மாவீரன் நெப்போலியன், இன்னொன்று நாசி கட்சி தலைவர் ஹிட்லர். இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் நடந்த காமனான விஷயங்கள். நெப்போலியன் 1760 பிறக்கிறாரு, ஹிட்லர் 1889 பிறக்கிறாரு. இந்த 2 ஆண்டுகளுக்கும் இடையே உள்ள ஆண்டுகள் 129 ஆண்டுகள். நெப்போலியன் 1804 ஆட்சிக்கு வராரு. அதே மாதிரி ஹிட்லர் 1933 ஆட்சிக்கு வராரு. இந்த 2 ஆண்டுகளுக்கான கால இடைவெளி 129 ஆண்டுகள். நெப்போலியன் 1812 வியன்னாவுக்கு வராரு. இவரோட தலைமையில ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தப்படுது. அதே மாதிரி ஹிட்லர் 1941 வியன்னாவுக்கு வராரு. இவரோட தலைமையில ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தப்படுது. இந்த 2 ஆண்டுகளுக்குமான இடைவெளி 129 ஆண்டுகள். நெப்போலியன் 1816 தன்னோட முழு படைகளையும் இழந்து தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி ஹிட்லர் 1945 தன்னோட முழு படைகளையும் இழந்து ஒரு போர்ல தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறாரு. இந்த 2 ஆண்டுகளுக்குமான கால இடைவெளி 129 ஆண்டுகள். ஆக 44 வயசா இருக்கும்போது 2 பேருமே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. 52 வயசா இருக்கும்போது 2 பேருமே வியன்னாவுக்கு குடிபெயர்ந்து